ஒரு மலை அடிவாரம், 2 சகோதரர்கள் வாழ்றாங்க, அண்ணன் தம்பிங்க. அதிசயமா அந்த அண்ணன் தம்பிக்குள்ள சண்டையே இல்லை. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதிசயமா சண்டை இல்லாத ஒரு அண்ணன் தம்பிங்க 2 பேரும். அப்பா கிடையாது, அம்மா மட்டும் இருக்காங்க. அம்மாவோட நிழல தான் இவங்க வளர்றாங்க. அம்மாவும் ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுறாங்க. முடியல, உடம்பு முடியாம இறந்து போயிடுறாங்க. அவங்க இறந்தோன்னே அண்ணன் தம்பி 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவருடைய சொத்தை சரி சமமாக பங்கிட்டுக் கொள்கிறார்கள். அம்மா இறந்துடுறாங்க. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அண்ணனும் தம்பியும் பேசி என்ன பண்றாங்க, சொத்துக்களை சரிசமமா பங்கிட்டுக்கிறாங்க. எந்த சண்டையும் நமக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு. அவங்களுக்கு ஒரு நிலம் இருக்கு, அதுலதான் விவசாயம் பண்ணி பிழைக்கிறாங்க. என்ன பண்றாங்க, அந்த நிலத்தை பிரிச்சுக்கவே இல்லை. அண்ணனும் தம்பியும் கடுமையா உழைக்கிறாங்க. அந்த கிராமத்தில் இருக்கிற அத்தனை பேர் சொல்றாங்க, வாழ்ந்தா இந்த 2 பேர் மாதிரி வாழணும், அண்ணன் தம்பி மாதிரி வாழணும். எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்கன்னு. அறுவடை காலம் வருது, அறுவடை முடியுது. சரிசமமா தானிய மூட்டைகளை பகிர்ந்துக்கிறாங்க. சரிசமமா தானிய மூட்டைகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். 2 பேரும் சரிசமமா பிரிச்சு அவங்க வீட்டுக்கு கொண்டு போயிடுறாங்க. அன்னைக்கு இரவு, அறுவடை நாள் பிரித்த இரவு, அண்ணன் வீட்டுல யோசிக்கிறான், தம்பிக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு, குடும்ப பொறுப்புனா என்னன்னு தெரியாது, செலவு அதிகமாகும். அதனால என்ன பண்ணுவோம், நம்ம தானிய கிடக்கல இருந்து ஒரு தானிய மூட்டையை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுப்போம். அவன்கிட்ட கொடுத்தா அவன் வாங்கிக்க மாட்டான். அவன்கிட்ட கொடுத்தா அவன் வாங்கிக்க மாட்டான். அண்ணன் எதுக்குண்ணே, சரிசமமா பிரிச்சது சரிசமமா பிரிச்சது தான் அப்படின்னு வாங்கிக்க மாட்டான். அவனுக்கு தெரியாம கொண்டு போய் வச்சிருவோன்ட்டு ஒரு நள்ளிரவு நேரம் கிளம்பி வயல் வரப்பு வழியா நடந்து தம்பியோட தானிய கிடங்க அடைஞ்சு அந்த குடோன்ல போய் ஒரு மூட்டையை வச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு வழக்கம் போல வேலையெல்லாம் செஞ்சுட்டு தன்னுடைய தானிய கிடங்குல தானிய மூட்டைகள்லாம் எண்ணி பார்க்கிறார். எண்ணி பார்த்தா அளவு சரியா இருக்கு. இவருக்கு ஒன்றும் புரியல, என்னடா அளவு சரியா இருக்க, ஒருவேளை நாம தப்பா எண்ணிட்டோம் போல இருக்கு அப்படின்ட்டு மறுநாள் என்ன பண்றாரு, அன்னிக்கிரமும் கிளம்பி தானிய மூட்டை எடுத்துட்டு போய் வைக்கிறார். அதற்கு அடுத்த நாள் எழுந்திரிச்சு மறுபடியும் கணக்கு பார்க்கிறாரு. மறுபடியும் தானிய மூட்டை சரியா இருக்கு. ஒன்னு குறையணும்ல கணக்குல, ஒன்னு எடுத்துட்டு போனா 50ல ஒண்ணு போச்சுன்னா 49 தானே, ஆனா 50ஆவே இருக்கு. இவருக்கு ஒண்ணுமே புரியல. எந்த இடத்துல ஏதோ மேஜிக் நடக்குது, ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, இன்னைக்கு அதை பார்ப்போம் அப்படின்ட்டு என்ன பண்றாரு, 3வது நாளும் அந்த தானிய மூட்டை எடுத்துட்டு போய் வைக்கிறாரு. 3வது நாள் கழிச்சு 4வது நாள் கணக்கு பண்ணி பார்க்கறப்ப மறுபடியும் அதே மூட்டை இருக்கு. என்னடா அது, ஏதோ ஒன்று நடக்குது, ஒண்ணுமே புரியலையேன்னு இவருக்கு ஆச்சரியம் அண்ணனுக்கு. அன்னைக்கு பௌர்ணமி நாள், முழு நிலவு, நிலவினுடைய ஒளி தாய்ப்பாலினுடைய வெளிச்சம் போல் வயல்வெளி வீதி எங்கும் பரவி சிதறி கிடக்கிறது. அண்ணன் தானிய மூட்டை எடுத்துட்டு தம்பியினுடைய தானிய கிடங்கு நோக்கி நடந்து போயிட்டு இருக்காரு. தூரத்தில் ஒரு உருவம் வர மாதிரி தெரியுது. யாருக்குமே தெரியாம நம்ம போகணும்னு நினைச்சோமே, யாரோ வராங்களே, யாருன்னு தெரியலையே அப்படின்னு யோசனையோடய போறாரு. நில ஒளி முகத்தில் பட்டு மெல்ல மெல்ல அடையாளம் வெளிச்சத்திற்கு வருகிறது. நெருங்க 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 எதிரில் வருவனும் ஒரு மூட்டையோட வர மாதிரி தோணுது. 2 பேரும் கிட்டக்க வந்து அவங்க முகம் அடையாளம் கண்டு கொண்டவுடன் அண்ணேன்னு இவர் சொல்றாரு, தம்பின்னு அவர் சொல்றாரு. அண்ணன் தம்பி 2 பேருமே எதிர் எதிர் மாதிரி சந்திச்சுக்கிறாங்க வயல் வரப்புல. தம்பியினுடைய தலையில் ஒரு தானிய மூட்டை இருக்கிறது, அண்ணனுடைய தலையில் ஒரு தானிய மூட்டை இருக்கிறது. தம்பி, அண்ணனுக்கு குடும்பம் பெரியது, நமக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு, நமக்கு பெருசா செலவு கிடையாது, அண்ணன் சமாளிக்கிறது சிரமம்னு ஒவ்வொரு நாள் இரவும் தன்னுடைய தானிய கிடங்கிலிருந்து ஒரு மூட்டையை கொண்டு போய் அங்க வச்சிருக்கான். அண்ணன் தம்பிக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு, செலவு அதிகம் தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் தானிய மூட்டையை கொண்டு போய் இங்க வச்சிருக்கான். ஒன்னே ஒன்னு சொல்லவா, வாழ்க்கையில் உங்களுடன் இருப்பவர்களுக்கு, உள்ளம் நிறைய எடுத்து கொடுப்பவர்களுக்கு ஒருபோதும் தானிய கிடங்கும் சரி செல்வமும் சரி குறைந்ததாய் வரலாறே இல்லை என்று சொல்லுகிறது அந்த கொரிய நாட்டுப்புற கதை.